மாமா என்ன மாமா கட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து கோழிங்களுக்கு வந்து தடுப்பு செய்கிறோம். தடுப்பு செஞ்சு வச்சுக்கிறோம்ல, இந்த தடுப்பில் வந்து இந்த வலையை வந்து நம்ம ஃபிட்டிங் பண்ணணும். ஃபிட்டிங் பண்ணிட்டோம்னா கோழிங்க வந்து அந்தாண்ட போகாது. நம்ம வந்து லோடு ஏற்றும் போது வளர்ந்துருச்சுன்னா அந்த கோழி குஞ்சுக்கு வந்து இந்தாண்டி போகாத இருக்குது தடுப்பு செய்யலாம். இப்போ வந்து பிளாஸ்டிக்லேயே வந்துட்டு இந்த வேலையெல்லாம் கிடையாது. பிளாஸ்டிக்லேயே வந்துட்டு நம்ம வந்து பொருள் அதிகமாக வாங்கிட்டோம். இந்த பொருள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இரும்புலேயே செஞ்சிட்டோம். பிளாஸ்டிக் என்னன்னா வேகமாக ஓடி அந்த கோழிங்க வந்து ஓடும்போது கீழே சாய்ச்சிக்குது, இது சாயாது. அதுக்காக நம்ம இரும்புலேயே போடுறோம். பழைய வந்து வாங்கிட்டு வருவாங்க, இதுவும் வாங்கின வேலை தான். மீந்து போச்சு, இதோ ஒரு ரோல் மீந்துக்குது பாரு, மீந்து போச்சு. அதே வேற மீந்து போச்சு. நம்ம மீந்ததை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். மீது ஒன்றும் இல்லை. இது கட்டுக்கம்பி இருக்குது, கட்டுக்கம்பி எடுத்து அப்படியே கட் பண்ணி இப்போ வந்து கட்டுறது எப்படி கட்டுறதுன்னு பாருங்கள். இந்த கட் பண்ணிட்டு இப்போ எப்படி அதை கட்ட போகிறோன்னு பாருங்கள். அழகாக உட்காந்து கட்டிடுவான். வாடா இது இப்படிதான் கூட ஹெல்ப்புக்கு தான் கூட்டம். நான் காலைல நீ ஒரு 2 நாள் வந்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த வேலைங்கெல்லாம் முடிஞ்சிடும். சிக்காகிடாதா? இது வந்து நம்ம வீட்டுக்கெல்லாம் கம்பி கட்டும் மாதிரி சின்ன கம்பியால் கட்டக்கூடாது, இதே கம்பியால் தான் கட்டணும். அழகாக இது மாதிரி கட்டிட்டோம்னா நம்ம வெல்டு வைக்கிறதால ஒன்று வைக்கிறதால இதே முடிஞ்சது. இந்த ஒரு இது இன்னும் ஒரு கட்டு 2 கட்டுக்குது. எல்லாம் மேலே எல்லாம் குத்திக்கும், அதனால் மடக்கி விட்றோம். இது வந்து நடுவு வைக்கிங்க. இந்த இடத்துல நிப்பிள் வந்துடும், இந்த இடத்துல நிப்பிள் வந்துடும். இப்போ வந்து இதை வந்து மொத்தமாக நீட்டாக பண்ணோம்னா நம்ம தூக்கி வைக்க முடியாது. இப்போ சூப்பராக நம்ம மண்ணு எப்படி ஒன்றாலும் எடுத்துக்கலாம். இந்தாண்ட பக்கத்துலேருந்து அந்தாண்ட எப்படி தட்டினாலும் கோழி அந்தாண்ட போகாது. சூப்பராக சேஃப்டியாக இருக்குதா? இதுக்காக தான் இரும்பில் செய்யணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.